திமுக இளைஞர் அணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு திருவண்ணாமலையில் இன்று நடைபெறவுள்ள நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களுக்காக மட்டன் பிரியாணி தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்கலாம். அன்புச்செல்வன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். திமுக இளைஞர் அணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு இன்று மாலை நடைபெற இருக்கிறது. திருவண்ணாமலை நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பு மிக பிரமாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வரக்கூடியவர்களுக்கு அசைவ உணவான மட்டன் பிரியாணி செய்யக்கூடியது என்பது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நீங்க காட்சியில் நேரடியாக பார்க்க முடியும். 700 ஆடுகள் தற்போது வெட்டப்பட்டு உணவுகள் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் இவை அனைத்துமே அந்த சந்திப்புக்கு வரக்கூடியவர்களுக்கு பேக்கிங் செய்து வழங்கக்கூடிய வகையில் இன்று அதிகாலையிலிருந்தே மட்டன் பிரியாணி செய்யக்கூடிய பணிகளை தற்போது மேற்கொண்டிருக்காங்க. எவ்வளவு பேருக்காக செய்யப்படுகிறது, எவ்வளவு ஆடுகள் இருக்கு என்ன கேட்கலாம் சார். இப்போ இந்த பிரியாணி எவ்வளவு பேருக்கு செய்கிறோம், என்ன மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம்? அதாவதுண்ணே, எங்கள்கிட்ட மட்டும் 40,000 பேர்த்துக்கு சொல்லியிருக்கிறாங்கண்ணே. இப்போ 40,000 பேருக்கு எவ்வளோ ஆடு, அது எப்படி பேக்கிங் செய்து போகிறீங்களா, எப்படி கொடுக்குறீங்க? அதாவது 40,000 பேர்த்துக்கு 6,000 கிலோ அரிசி, 90,000 இது 9,000 கிலோ மட்டன். காலையில் 8 மணிலேருந்து அடுப்பு பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இங்கேருந்து பேக்கிங் செஞ்சு டைரெக்டாக அங்கேயே கொண்டு போகிற மாதிரியே எப்படி? இல்லை, நாங்கள் எங்களுடைய வேலை பேக்கெட் பண்ணி 20 வைக்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கட்சி நிர்வாகிகள் அவங்க எடுத்துகிட்டு போய் வண்டியில் வச்சு கொடுத்துருவாங்க. அதாவது குறிப்பாக நாங்கள் இங்கே 40,000 பேருக்கு இங்கே மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிடுறோம். அதை ஒரு பாக்ஸில் 20 போட்டு 4 இடத்துல 10,000 பேர் பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. மாவட்ட துணை செயலர் பிரியா விஜயரங்கன், பகுதி செயலர் குட்டி புகழேந்தி அண்ணா, நான் குணசேகரன், இன்னொரு பொறுப்பாளர் முருகேசன், 4 பேர் 10,000 பேர் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது செய்யக்கூடிய இந்த மட்டன் பிரியாணி என்பது செய்யப்பட்டு நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த நிர்வாகிகள் 10,000 பேருக்கு தயார் செய்யப்படுது. மொத்தமாக இந்த பகுதியில் மட்டுமே ஒரு 40,000 பேருக்கான பேக்கிங் வேலை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ஆடு வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, மற்றொருவரும் சமைப்பதும் பேக்கிங் செய்யக்கூடியதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுபோன்று திருவண்ணாமலையில் 13 இடங்களில் அசைவ உணவு என்பது தயார் செய்யப்பட்டு பேக்கிங் செய்யப்பட்டு சந்திப்பு நடைபெறக்கூடிய இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் என்பது இன்று அதிகாலையிலிருந்தே விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஒரு மண்டல மாநாடாக இருக்கும் பொழுதே லட்சக்கணக்கான வருவார்கள். இது வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு என்பதே 1,30,320 இருக்கக்கூடிய நிலையில் ஒரு 1,50,000 பேராவது சாப்பிடக்கூடிய வகையிலாக உணவு தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. உணவு மட்டுமல்லாது எல்லா நிகழ்வுகளுமே திட்டமிடப்பட்டு அதற்காக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு சரியாக அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. எவ்விதமான இடையூறுகளோ யாருக்கும் எவ்விதமான சிரமங்களோ ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் அனைத்தும் திட்டமிட்டே இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த உணவு தயாரிப்பு திருவண்ணாமலையில் 13 இடங்களில் இந்த உணவு தயாரிக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகாலையிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 40,000 பேர்கள் சாப்பிடக்கூடியதற்கான ஒரு இடத்தில் மட்டுமே இதுபோன்று பரபரப்பான பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.